இருக்கலாம் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற கருத்து என்னென்னா பேரண்ட்ஸுகளுக்கு தான். நம்ம சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டோம், நான் அப்படி இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், என் பிள்ளைகளை கஷ்டப்படாமல் நான் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. அது தப்பு இல்லை. பிள்ளைகளை கஷ்டப்படாமல் வளர்க்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும். என்ன காரணம்னா உங்கள் வருமானம் என்ன, நீங்கள் எத்தனை ரூபா வருமானத்தில் அந்த பிள்ளைங்களை எவ்வளோ கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பண்ணுவோம் பார்க்கிங்க அப்படிங்கிறது அவ்வளோவும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஓ சரி நம்மளும் இதுக்குள்ளே செலவழிக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவங்களும் பழகுவாங்க. குழந்தைங்களை நிறைய செலவழித்து நிறைய சப்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரனாக ஆக்கி வச்சுட்டு கடனையும் கோடிக்கணக்காக ஆக்கி வச்சுட்டு போகிற பேரண்ட்ஸை விட குழந்தைங்களை அளவோட சிக்கனமாக செலவழிக்க வச்சு அந்த குழந்தைக்கு கடன் இல்லாமல் அந்த அந்த பிள்ளைய ஒரு பெருமையாக வாழ வச்சுட்டு போகிற பேரண்ட்ஸ் தான் ரொம்ப திறமையானவங்க. அப்படிங்கும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சிக்கனத்தை சொல்லிக் கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைங்களும் அதை மாதிரியே வாழ பழகுவாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு வருமானம் நிறையா வந்தாலுமே ஓரளவுக்கு கணக்கு பண்ணி ரொம்ப கண்டிஷனாகவும் கரெக்டாகவும் தெளிவாகவும் இருப்பாங்க. அவங்கள கோடீஸ்வரங்க ஆக்குறத விட கடன்காரன் இல்லாமல் தெளிவான ஆக்கிட்டு போனா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் இருக்கும். இதை எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். நன்றி.